அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குதோ, ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு நோய்கள் வந்துட்டே இருக்குதோ, ஒரு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையே வெறுமையாக இருக்குது, கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, வாழ்க்கையே சுத்தமாக வெறுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன பரிகாரம், எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான சேர்க்கை கொண்ட நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது 1-2 கிடையாது, நிறைய விதமான சக்தி வாய்ந்த சேர்க்கைகளெல்லாம் ஒரே நாள்லேயே நமக்கு அமைஞ்சிருக்குது. அதிர்ஷ்டசாலிங்க யாருமே இந்த நாளை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்போவாச்சும் ஒரு முறை தான் இதுபோல் தனித்தனி சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் எல்லாம் ஒரே நாளில் சேரும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பிப்ரவரி மாதத்தின் 25ஆம் தேதி, மாசி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக 2525 அதாவது 2525 அப்படிங்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்பரும் அமைஞ்சிருக்குது. அதாவது வருடமும் 25வது வருடம், தேதியும் 25ஆம் தேதி. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதனுடைய கூட்டுத்தொகை 25 அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 77 அப்படிங்கிற நம்பரும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கு உரிய தேய்பிறை பிரதோஷமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய திருவோண நட்சத்திரமும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்படி பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய நட்சத்திரமானது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய இந்த திதியில் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தங்க நகை வாங்குவதற்குண்டான அற்புதமான யோகம் தரக்கூடிய திரிபுஷ்கர யோக நேரமும் இருக்குதுங்க. இந்த நேரம் எப்போ வருது, இந்த நேரத்தில் என்னவெல்லாம் செய்யணும் என்பது குறித்து அதுக்கு ஒரு தனி பதிவே நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமும் வருது. கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சொல்லுவோம். பார்த்தீங்களா எவ்வளவு சிறப்புகள் இந்த நாளில் சேர்ந்துருக்குது அப்படின்னுட்டு. இப்போ இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய பரிகாரம் சின்ன அளவில் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரிகாரம் எல்லாருமே, அதாவது நான் மேலே சொன்ன அந்த கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அனுபவிக்கிறவங்க எல்லாருமே இதை செய்யலாம். அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கக்கூடிய தண்ணீரில் செய்யக்கூடிய பரிகாரம் தான். நம்முடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள், திதிகள், கிழமைகள், இதுபோல் லா ஆஃப் அட்ராக்ஷன் டேஸ்லலாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரீக பொருட்களை சேர்த்து குளிங்க, ஒரு சில சிம்பிள்ஸை பயன்படுத்துங்க, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பது குறித்து தொடர்ந்து பதிவுகள் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி குளித்த நிறைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் தெரியுதுன்ட்டு எனக்கு பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய முறை நானே அது உங்களுக்கு வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு காட்டியிருக்கிறேன். அது எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது, உடனேவே பலன் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுலையும் இந்த குளிக்கக்கூடிய பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். குழந்தைங்க இதை செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. கணவன் மனைவி வீட்டில் மாமனார் மாமியார் இருந்தாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அடிக்கடி உடல் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க தாராளமாக இந்த குளியல் முறையை பயன்படுத்திக்கலாம். மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பூஜையும் செய்ய போகிறது கிடையாது, வழிபாடு செய்ய போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் குளிக்க போகிறீங்க. சாதாரணமாக குளிக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை சேர்த்து குளிக்க போகிறீங்க. சரி, அது என்ன பொருள் தண்ணியில் போடணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம்.
என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் நம்ம போட போகிறோம். இந்த மிளகுக்கு விஷத்தை மறிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் கஷ்டங்களையும் கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரே ஒரு மிளகு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும், இது உங்களுடைய 1000 பிரச்சனைகளையும் வந்துட்டு சரி பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரானது பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தண்ணீரை நீங்கள் பக்கெட் நிரம்பும் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய உள்ளங்கையில் ஒரே ஒரு மிளகு வச்சுக்கோங்க. இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் அந்த மிளகை வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து 1 நிமிடம் வந்து கண்களை மூடி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும்னு மனதார சிவபெருமானையும் நந்தி பகவானையும் முருகப்பெருமானையும் பெருமாளையும் ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மதத்திற்குண்டான தெய்வத்தை இந்த சமயத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதன் பிறகு இந்த மிளகு இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து எழுதுங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சகல விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய 58 அப்படிங்கிற நம்பர் தான். இந்த நம்பர் வந்து நல்ல ஒரு ஹீலிங் கோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த 58 குறித்து நிறைய பதிவுகள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நம்பரை தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் எழுதணும். எழுதுறதுக்கு நீங்கள் ஆள்காட்டி விரலை பயன்படுத்திக்கிறது சிறப்பு. இப்போ 58 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் உங்களுடைய தலைக்கு குளிச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, அல்லது தலையில் 3 சொட்டு தண்ணீரை தெளிச்சிட்டு உடம்புக்கு குளிச்சுக்கிட்டிங்கனாலும் சரி. இப்போ குளித்து முடிச்ச உடனே டவலால் உங்களுடைய உடம்பை துடைக்கிறீங்க இல்லையா, அந்த சமயத்திலேயே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த நீரோட நீராக போயிடுச்சு. இப்போது நீங்கள் எப்படி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய பாத்ரூமை விட்டு வெளியில் வாங்க. இதே போல் கணவர் குளிக்கும்போது அவருக்கும் தனி பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி வச்சு அவருக்கு தனியாக ஒரு மிளகை கையில் கொடுத்து இதே போல் மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவருக்கு இது போல் செய்வதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்களே வந்து அவருடைய பிரச்சனைக்காகவும் வேண்டிட்டு மிளகை தண்ணீரில் போட்டுருங்க. 58ன்னு நீங்களே எழுதிருங்க. அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னாவே போதும். இப்போது இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க, அதாவது நாளைக்கு மாலை வேலையில் தான் பார்க்குறீங்க, ஆல்ரெடி வந்து குளிச்சிட்டிங்க அப்படிங்கிறவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இது போல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு அன்றைய நாள் முடிவதற்குள்ளர தலையில் தெளிச்சுக்கிறதும் முகம் கை காலை கழுவிக்கிறதுமே அற்புதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக குளிச்சு முடித்த கையோட சிவப்பு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் கடன் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல்லான இந்த சிஜில் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல் மாதிரியே இதனுடைய அமைப்பும் வந்து இருக்கும். கரெக்டாக முருகப்பெருமானுக்கு உரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சிம்பிளை நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக பயன்படுத்தும் போது அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நம்ம குளியல் முறையிலையும் நல்லா வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக கையிலையும் வந்துட்டு இந்த செம்பிளை போட்டு நம்மளுடைய பிரச்சனைக்கான வழியை வந்து தேட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்களெல்லாம் தீர்வதற்கான வழியை இந்த பிரபஞ்சமானது காட்டி கொடுத்துடும். பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் எல்லாருமே செஞ்சு பலனடைங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.